சொல்லி ஏப்ரல் 10 நாங்கதான். ஏப்ரல் 10 தீபாவளி பொங்கல் எல்லாமே அன்னைக்குதான். ஏப்ரல் 10 சம்பவம் தான். டேவிட் பில்லா திரும்ப வந்துட்டாரு அண்ட் குட் சம்பவம் பை ஹார்திக். வேதாளம், மங்காத்தா, அமர்கலம், தீனா எல்லாம் சதுர விட்டாரு. பில்லா 3 வாட்டி பார்த்தேன், இன்னும் தீரல, இன்னும் போட்டா இன்னும் போவேன், அப்படி இருக்கு. வேற மாதிரி ஆதிக்கனை வச்சு செஞ்சிருக்காரு. அவரு படம் எடுத்துட்டாரு, படத்தை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க யாருன்னு காமிக்கிறோம், அவ்வளவுதான். ஜீவனா பிரிச்சு மேஞ்சிருக்காரு ட்ரீசர்ல எப்படி, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க தான் தலை இல்ல, ஏகே சார் தலை இல்ல, சரிங்களா? நாங்க தான் தலைன்னு சொல்லணும், தலை ஃபேனு. கடவுளே அஜித், ஒண்ணுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? அவ்வளவுதான். தலை இது மாதிரிலாம் பார்த்ததே இல்ல. ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான் இருக்கணும். தலையை வந்து செதுக்கி இருக்காப்ல ஒன்னொன்னா. ஒரு ஃபேனா நீங்க எப்படி எல்லாம் தலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பாப்பீங்க. லுக்லாம் வரல. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவெல்லாம் பிரிச்சு மெஞ்சுவார். ஏப்ரல் 10 பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஏப்ரல் 10 வருது. டீசர் வந்து இப்ப பார்த்ததுக்கு படமே பார்த்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இந்த கடைசியில ஒரு டயலாக் வரும், டார்லிங்ஸ் மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வேற மாதிரி அவரு நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி வந்து என்னை வந்து கடவுளை அஜித்தே சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க. இப்ப மை டார்லிங் மிஸ்ட் யூ ஆல்னு சொல்லும் போது அப்படியே பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபீல் வருது. படம் டீசரே மாசா இருக்குன்னா படம் தெரிக்க விடலாம். ஏப்ரல் 10 வெயிட்டிங். மங்காத்தா மாதிரி ஒரு செம்ம ஈக்குவலான படம் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டுருந்தாங்க பாருங்க. அப்போ அந்த ஹெட்செட்டை போட்டு தியேட்டர் உள்ள பாக்குறது வேற, ஹெட்செட் போட்டு அப்படி சும்மா அப்படியே கண்ணை மூட்டு பார்த்தா அப்படியே பிஜிஎம்னா அப்படி இருக்குண்ணா வேற மாதிரி. ஏப்ரல் 10 வெயிட்டிங். அதுக்காக தான் தலை தான். ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்தர் சம்பவத்தை காட்டிட்டாரு. ஏப்ரல் 10 தான் இனிமே. ஏப்ரல் 10 வெயிட்டிங் தான். லுக் எல்லாம் மாசா இருக்கு. நம்ம ஒவ்வொரு லுக்கும் நிறைய யங் லுக்கும் இருக்கு, கொஞ்சம் வயசான லுக்கும் இருக்கு, எல்லாமே தானா. ஒவ்வொரு லுக்கும் தரமா இருக்கு. தலையோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அல்டிமேட். ஆனா வைப் எல்லாம் நல்லா இருந்தது. நிறைய அவங்க விண்டேஜ் பாட்டு எல்லாம் போட்டானுங்க. வைப் எல்லாம் தரமா இருக்கலாம். கமலா நிறைய தலை தான் இனிமே. கிடையாது, தலை கமலா தான். சம ப்ரோ. கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே. கடவுள் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு கடைசியில எங்க தலை படத்துல இதுல வர போறாரு, இப்படி நடிக்க போறாரு. மட்டும் பாருங்க, தலை புரிஸ்டார் ப்ரோ, வேற லெவல். செம்ம வைப் ஆயிடுச்சுண்ணா, செம்மையா என்ஜாய் பண்ண, செம்ம ஜாலியா இருக்கு. ட்ரைலர் செம்மையா இருக்குண்ணா. இந்த வருஷம் அஜித் தானா இந்த வருஷம். கை காலெல்லாம் ஃபுல் அரிச்சிச்சுண்ணா, அப்படி இருக்குண்ணா. தொண்டெல்லாம் அப்படி கட்டின்னு இருக்குண்ணா. படம் இனி தலை ஏகே மட்டும்தான். தலை மட்டும்தான் தெரியல, மஜாவான தலை பண்ணாலே வைப்பு. யாருக்கும் நடக்காது, டீசருக்கு மட்டும் தான். பாத்துக்கோங்க, எங்கேயுமே நடக்காது. தமிழ்நாட்டுல தலை தான், ஹாலிவுட்ல தலை தான், எங்கேயுமே நடக்காது. பாத்துக்கோங்க, தலை டக்குடா. அருமையா இருக்குண்ணா, செம்மையா இருக்கு. விஜய் இந்த படம் மாதிரிலாம் இல்ல. கோட்டிக்கிட்டலாம் இது பக்கத்துல வர முடியாது. டீசர் அடிச்சு பிரிச்சு, அதுவும் பில்லா கட்டப்பட வருவாரு, அது வேற மாதிரி. மாசுக்கு வேற வார்த்தை இருந்தா அது தலை தான். அஜித்னு பேருக்காக வந்தவங்க பக்காவா இருக்கு. செம்ம வைப்பா இருந்தது. ஆக்சுவலா வந்து தலையை வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து செம்ம கியூட்டா இருக்காரு, வேற ஹேண்ட்ஸம் வேற லெவல்ல இருக்காரு. பில்லா எல்லா படத்தோட அந்த ஹேண்ட்ஸம் லுக்க கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அதோட அஜித் பார்க்கலாம் நினைக்கிறேன். பிஜிஎம்ல வேற லெவல்ல பட்டை கழிப்பிருக்காரு ஜிவி. எக்ஸப்ட் ஃபேன்ஸ் என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை பயங்கரமா பண்ணிருக்காங்க. செம்ம ட்ரீட்டா இருக்கு. ஏப்ரல் 10 வேற லெவல் ட்ரைலர் சூப்பரா இருந்ததுண்ணா. டீசரே பயங்கரமா இருந்ததுண்ணா. படத்துல பயங்கரமான வெயிட்டிங். எப்போ வரும்? ஏப்ரல் 10 நாங்க தான் பிளாஸ்ட். சென்னை ஆல் ஓவர் இந்தியாவே நாங்க தான் பிளாஸ்ட் படத்துக்கு. பாருங்க, போட்டு வந்த சட்டெல்லாம் வேற கிஞ்சிச்சு. புது சட்டை பாருங்க, பின்னாடி பிக் பாஸ் ஸ்டோர்ல போயிட்டு வாங்கி போட்டுன்னு வர புது டி ஷர்ட். உட்காரவே இல்ல, இதுதான் படத்தை பார்த்தேன். அஜித்தே கடவுளே. ஆனா கமலா தேட்டர்ல இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகம் பார்த்து எனக்கு எதுவுமே கேட்கல. கத்து சவுண்ட்ல, ஏன்னா அந்த மாதிரி கத்திட்டாங்க எல்லாருமே, எதுவுமே கேட்கல. இப்ப யூடியூப்ல போய் பார்க்கணும். லவ் யூ டார்லிங்ஸ் சொன்னாரு, மிஸ் யூ டார்லிங்ஸ் சொன்னா போல சரியா இருந்துச்சு. ஏப்ரல் 10 வந்து திருப்பி சம்பவம் பண்ணுவோம். உள்ள ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், கலெக்ஷனே அதுல யாரும் ஒன்னா வட சுட்டோம். எங்களுக்கே தலைதான் உண்மையா இருக்கும், உண்மையா இருக்கும். எங்க தலை தங்கம் என்னைக்குமே. பயங்கரமா இருந்துச்சு. அவரு ட்விட்டர்ல சொல்லினே இருப்பாபல, தரமா வரும் தரம், அது மாதிரி செஞ்சு விட்டாரு. கொளுத்தி எரியிற மாதிரி தேட்டர் என்ஜின் இருக்குது. அவரோட பிஜிஎம் தரமா இருக்கும். இன்னும் படம் ஃபுல்லா போட்டாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்கணும். தலை டீசர் இன்னைக்கு வந்திருக்கு, சூப்பர். அஜித் சார் வந்து உண்மையுமே நல்லா பண்ணிருக்காரு, அட்டகாசமா இருக்கும். ஏப்ரல் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு ஒரே கோலாகல கொண்டாட்டமா தான் இருக்கும். உண்மையுமே அட்டகாசமா இருக்கு. என்னையோட என் ஒய்ஃபுக்கு அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். அஜித் பிடிக்காத
பிடிக்காத ஆள் யாரு இருக்கிறா? உண்மையுமே சூப்பர். அஜித் சார் அட்டகாசமா இருக்கு, சூப்பர். வாழ்த்துக்கள் டிடி செந்தில். சரி ரைட்டு, உங்க சேனல் நல்லா மென்மேலும் வளரட்டும். அஜித் சாரோட ஃபேன் எல்லாருமே நாங்க சேர்ந்து சொல்றோம் வாழ்த்துக்கள். டீசர்லாம் வந்து எல்லாம் யூடியூப்ல பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த வைப் ஃபீல் பண்றது தான் வந்து பிடிச்சது எனக்கு. 7-3 ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அப்புறம் 750க்கு ஒரு இது பார்த்தேன், 3 வாட்டி டீசர் போட்டாங்க. அப்புறம் அந்த சாங் கம்பைலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அருண் ஜெய் கூட வருவார், அந்த ஆதார் அந்த சாங், பில்லா சாங், அதெல்லாம் 4 நிமிஷம் வந்து கம்பைல் பண்ணி போட்டாங்க, சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண ப்ரோ. நான் சினிமா ஃபேன் பாய்ஸ் இன்னும் நல்லா தரமா சம்பவம் பண்ணாங்க, சூப்பரா இருந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர் பிளாஸ்ட் தானே, அவ்வளவுதான் ட்ரெய்லர் பாத்தீங்க, கொளுத்தி விட்டுருங்க. அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அருமையா இருக்கு, போய் பாருங்க. அஜித் எப்படி போச்சு போல தண்ணி வேணும் எனக்கு, நான் முல்ல தலைதான் நமக்கு எப்பவுமே தலைதான் மாசு. வேற லெவல் பண்ணா, எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படி ஒரு கிரௌடு, இந்த மாதிரி கிரௌடு எந்த ஒரு ரசிகருக்குமே வராது. ஏப்ரல் 10ஆம் தேதி பாப்பீங்க ப்ரோ. இது சாதாரண டீசர் நினைச்சிருக்கீங்க, படம் பார்த்த மாதிரி ப்ரோ. இது போய் பாருங்க, உள்ள ஏகேவோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ரத்தத்தை குதிக்கிறானுங்கன்னு, அந்த அளவுக்கு வெறி. ஆதிக் ரவிச்சந்திரனோட ஸ்கிரீன் பிளே தரமா இருக்கு, டீசர்லயே படத்துல வச்சு செய்வாப்ல. ஏகே சும்மா பார்த்தாலே லுக்குதாத்துல, இதுக்கு மேல செதுக்கி இருக்காப்ல ஆதிக்கு. நோ வேர்ட்ஸ் டு சே, தரமா செதுக்கி இருக்காப்ல. நீங்க டீசர் நீங்க பார்த்துட்டு நீங்க பேசுங்க. ஒவ்வொரு செகண்டும் 90 செகண்ட் செதுக்கி இருக்காப்ல, மிஸ் ஆகாது வேற தடவை. பில்லாவோட லுக் வந்தது, எல்லாமே தரமா. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செதுக்கி இருக்காப்ல. ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய், ஏகே ஃபேன் பாயா, அந்த ஒவ்வொரு செகண்டும் ரசிச்சு செதுக்கி இருக்காப்ல. இந்த தடவை மிஸ் ஆகாது. குட் பேட் அக்லி. ஆமா, 3 தடவை ரிப்பீட் போட்டாங்க, 3 தடவையும் படம் பார்த்த ஃபீல் மாதிரி இருந்தது. இது சாதாரண டீசல் இல்ல, படம் பார்த்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க ஃபேன்ஸ். பயங்கரமா இது. ஐயோ அஜித் பார்க்க இன்னும் வெயிட் பண்றீங்க, இதுலயே பயங்கரமா இட்லி கடை வருது, இட்லி கடை ஆவி பார்க்கிறோம், இட்லி கடை இருக்க போது பாருங்க 10ஆம் தேதி. சொல்லுங்க அவரை மாசு 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 மாமே சம்பவம் தான் இன்னைக்கு டுடே.